அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னை தாதா நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜா என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன, விவரங்கள்? வடசென்னையின் பிரபல ரவுடியா இருக்கக்கூடிய நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜா என்பவரை புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் நாகேந்திரன் பூர்வீக வீடு உள்ளிட்ட இடங்கள்ல சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 57 கத்திகள், பட்டா கத்திகள், பல்வேறு ஆவணங்கள், அதாவது இடம் தொடர்பான வாகனங்கள், வங்கி கணக்கு ஆவணங்கள் போன்றவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டன. இந்த பட்டா கத்திகள் தொடர்பாக ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆம்ஸ்ட்ராங்கின் தம்பிகள் மற்றும் சகோதரிகள், உறவினர்கள் என 8க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். 8 இடங்கள்ல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில அஜித் ராஜையும் போலீசார் தேடி வந்ததாகவும் 4 மாதமாக தலைமறைவாக இருந்த அஜித் ராஜாவை தற்போது துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில நாகேந்திரனின் கூட்டாளர்களை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வந்த நிலையில தான் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அன்று வேசார்பாடியில் உள்ள நாகேந்திரன் பூர்வீக வீடு, அவரது உறவினர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில முதலில் 51 பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் நாகேந்திரன் தம்பிகள் முருகன், ரமேஷ் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து மேலும் 8 இடங்கள்ல அதன் சில தினங்களிலே போலீசார் மீண்டும் சோதனை மேற்கொண்ட போது நெருங்கிய நண்பராக கூடிய முருகன், விநாயகம், சீனிவாசன் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல சகோதரிக்கு கற்பகம் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் 10க்கும் மேற்பட்ட பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வங்கி தொடர்பான ஆவணங்கள், நில ஆவணங்கள், அதே போல பலரை மிரட்டி வாங்கி வைத்திருந்த ஆவணங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாகவும் இந்த பட்டா கத்திகள் வைக்கப்பட்டிருந்த வழக்கில் இந்த அஜித் ராஜா என்பவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் அவரை 4 மாதமாக தேடி வந்த நிலையில்தான் தற்போது அவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.